Good morning students. Today now we are discussing about 5th chapter molecular genetics. இதுல in search of genetic material the last introduction கொஞ்சம் பார்த்தோம். ஓகே அதனுடைய பாத்தீங்க அப்படின்னா கன்டினியூட்டி. அதாவது கிரிஃபித்தோட எக்ஸ்பெரிமெண்ட் மறுபடியும் ரிப்பீட்டடா the various biologists என்ன பண்றாங்க அப்படின்னா ரீ எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. ஓகேவா லாஸ்டா பார்த்த குரோமோசோம் யார் டிஸ்கவர் பண்ணா 1848ல வில்கம் காப்மேஸ்டர் அப்படின்னு சொன்னோம். ஓகே அவர் நியூக்ளிக் ஆசிட்ல அதாவது அங்க இருக்கக்கூடிய பாத்தீங்க அப்படின்னா செல்ல நியூக்ளிக் ஆசிட்டே உனக்கு என்ன பண்ணுச்சு themselves ஒரு ரா லைக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிச்சு அதுக்கு பேர் குரோமோசோம் சொன்னாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபிரெடரிக் மெய்சர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா நியூக்ளியஸ்ல இருந்து நியூக்ளின் அப்டைன் பண்ணாரு. அது ஆல்டர்மேட் நியூக்ளிக் ஆசிட்னு பேர் வச்சாரு. அத டிஎன்ஏ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் ஃபாலோ பண்ணாலும் கிரிஃபித்தோட எக்ஸ்பெரிமெண்ட் எதை ப்ரூவ் பண்ணுச்சுன்னா ஜெனடிக் மெட்டீரியல் டிஎன்ஏன்னு சொன்னாங்க. ஆனா அவர் எதை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னு கேட்டா அவருடைய கான்செப்ட் ஓகேவா அதாவது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் காசஸ் எப்படி வந்ததுன்னு தெரியல, அதனுடைய பயோகெமிக்கல் நேச்சர் தெரியல. அதனால நெக்ஸ்ட் அதர் சயின்டிஸ்ட் லேட்டரா பார்த்தா அப்படின்னா ஒரு 3 சயின்டிஸ்ட் ஏவரி ஒரு சயின்டிஸ்ட் மெக்லியாட் அப்படிங்கிற ஒரு மெக்கார்த்தி அப்படிங்கிற 1944ல அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் ரிப்பீட் பண்ணாங்க. யாரா சார் ஓகே ஆஸ்வால்ட் ஏவரின்னு சொல்லுவோம். ஆஸ்வால்ட் ஏவரி அப்படிங்கிற ஒரு செகண்ட் யார் சார் அப்படின்னு கேட்டா காலின் மெக்லியாட். காலின் மெக்லியாட் அப்படிங்கிறவர் இன்னொரு மெக்கார்த்தி மெக்லின் மெக்கார்த்தின்னு சொல்லுவோம். மெக்லின் மெக்கார்த்தி இவங்க 3 பேரும் சார் இவங்க யாருடைய எக்ஸ்பெரிமெண்ட் சார் அப்படின்னா 1944ல ஓகே ரிப்பீட்டட் கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட் கிரிஃபித்தோட எக்ஸ்பெரிமெண்ட மறுபடியும் ஆய்வு செய்தாங்க. எதுல சார் அப்படின்னு கேட்டா இன்விட்ரோ மெத்தட்ல. அப்படின்னா என்ன மீனிங் சார் அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா the order identify the nature of virulent. அப்ப virulent strain நான் virulent strain அதாவது நான் பேத்தோஜெனிக்க மாத்துறாங்க. ஓகே உங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட் ஓகே டிரான்ஸ்ஃபார்மிங் சப்ஸ்டன்ஸ் ஓகே அண்டர்ஸ்டாண்டா. இப்போ உங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட் என்கிற சிஸ்டம் இன் தி ஆர்டர் ஐடென்டிஃபையிங் நேச்சர். அப்ப ஐடென்டிஃபையிங் நேச்சர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் சப்ஸ்டன்ஸ் identifying nature of என்ன சார் அப்படின்னா transforming substance. ஓகே உங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா identifying the nature of transforming substance. ஓகே இங்க சார் responsible converting non virulent strain to virulent. இது உங்களுக்கு என்ன பண்ணுச்சு இப்போ responsible convert நான் விருலண்டா மாத்துச்சு. அப்படி இல்ல அப்படின்னா நான் பேத்தோஜெனிக்க மாத்துது. இதுதான் உங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட். சரி எங்க சார் பண்றாங்க? they observed DNA and RNA டிஎன்ஏவிலையும் RNA and protein in seed from அங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டிஎன்ஏவை ஆர்என்ஏவை புரோட்டீனை தனியா ஐசோலேட் பண்றாங்க. ஃப்ரம் எங்க இருந்து அப்படின்னு கேட்டா ஹீட் கில்டு எஸ் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெயின்ல இருந்து. ஓகே தட் இஸ் எ பாக்டீரியா ஸ்ட்ரெயினிங் பாக்டீரியா. தட் இஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்மூத் பாக்டீரியான்னு சொல்லுவோம். எஸ் மீன் ஸ்மூத் பாக்டீரியா. தென் இன் சீட் ஆர் ஸ்ட்ரெயினை உள்ள ஆட் பண்றாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன ஆகும் அங்க இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஸ்மூத் உனக்கு என்னவா மாறுது அப்படின்னு கேட்டா ரஃபா மாறும். ஓகே அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க என்னென்ன யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத கான்செப்ட். ஓகேவா சரி இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம் கொடுத்திருக்காங்க. தட் இஸ் அவங்க என்ன பண்றாங்க ஹீட் கில்டு. தட் இஸ் a heat killed cells. heat killed S type of cells. ஓகே இது பாத்தீங்க அப்படின்னா ஹீட் கில்டு சூடுபடுத்தி கொல்லப்பட்ட ஒரு எஸ்
எஸ் மீன்ஸ் என்னன்னு கேட்டா ஸ்மூத் டைப் ஆஃப் அதனுடைய சர்ஃபேஸ் ஸ்மூத் சர்ஃபேஸ் ஆஃப் என்னன்னு கேட்டா பாக்டீரியல் செல்ஸ். ஓகே, தென் இத பண்ணி என்ன பண்றாங்கன்னா ரிமூவ். அங்க இருக்கக்கூடிய கோட் யாருடைய கோட் சார்? அந்த பாக்டீரியாவை மேடப் பண்ணி இருக்கக்கூடிய லிப்பிட் சுகர் இது ரெண்டையும் என்ன பண்றாங்க? ரிமூவ் பண்றாங்க ஃபர்ஸ்ட். ஓகே, ரிமூவல் ஆஃப் லிப்பிட்ஸ் சுகர் ஃப்ரம் தி எங்க சார் அப்படின்னு கேட்டா என்ன? அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்டன்ஸ், அப்ப ஹீட் கில்டு சப்ஸ்டன்ஸ். அப்ப ரிமைனிங் இதுல யாரெல்லாம் ரிமைனிங் இருப்பான்னு கேட்டா ஆர்என்ஏ இருக்கும், டிஎன்ஏ இருக்கும், புரோட்டீன் இருக்கும். மீதி எல்லாமே என்ன பண்றோம்? ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணிட்டு சரி இதை மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இப்ப யாரா இருக்கா? ஆர்என்ஏ ஃபர்ஸ்ட். இங்க யார் சார் அப்படின்னு கேட்டா புரோட்டீன். இங்க யார் அப்படின்னு கேட்டா ஆர்என்ஏ. இவங்க யார் அப்படின்னா டிஎன்ஏ. அப்ப 3 டெஸ்ட் டியூப் எடுத்துக்கோ. ஓகேப்பா, இது புரோட்டீன், ஆர்என்ஏ, டிஎன்ஏ. அப்போ மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா புரோட்டீன் விட்டோம். இப்ப இதுல அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் ரிமூவ் பண்றது. when extract treated with, இப்ப இந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப எடுத்த ஆர்என்ஏ, எடுத்த புரோட்டீன், எடுத்த டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் எடுத்தத ட்ரீட் வித் யாரால அப்படிங்கிற டிஎன்ஏஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமால, ஆர்என்ஏஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமால, புரோட்டீஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமால என்ன பண்றாங்க? ட்ரீட் பண்றாங்க. இப்ப இங்க வந்து பாருங்க புரோட்டீஸ், ஆட் புரோட்டீஸ், இங்க ஆர்என்ஏஸ், இங்க டிஎன்ஏஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த புரோட்டீஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிற பிரேக் டவுன் ஆஃப் புரோட்டீன். அங்க இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ்ல புரோட்டீனை என்ன பண்ண? ரிமூவ் பண்ணிரும். ஆர்என்ஏஸ் பிரேக் டவுன் ஆஃப் ஆர்என்ஏ, அங்க இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ்ல ஆர்என்ஏ என்ன பண்ண? ரிமூவ் பண்ணிரும். தென் டிஎன்ஏஸ் அங்க இருக்கக்கூடிய டிஎன்ஏ சப்ஸ்டன்ஸ் ரிமூவ் பண்ணிருச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சு? இங்க நோ புரோட்டீன், இங்க நோ ஆர்என்ஏ, இங்க நோ டிஎன்ஏ, இங்க எதுவுமே இல்ல. ஓகே, அப்ப எந்த எதுவுமே இல்ல. அப்ப மேக்ஸிமம் உனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஓகே இதுல என்ன செல்? எஸ் செல் அப்பியர்ட் ஆகுதா? எஸ் செல் அப்பியர்ட் ஆகலையா? ஓகே, அப்ப எஸ் செல் ஓகே எஸ் செல் ஃபார்ம் ஆயிருக்கா? எஸ் செல் ஃபார்ம் ஆகலையா? சரிப்பா, இப்ப இவங்களுடைய கான்செப்ட் என்ன? இப்ப இவங்க அப்சர்வ் டிஎன்ஏ, ஆர்என்ஏ, புரோட்டீன் இன் சீட். அப்ப இவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய டிஎன்ஏவை, ஆர்என்ஏவை, புரோட்டீனை எல்லாத்தையும் ஐசோலேட் பண்ணாங்க. எதுல அப்படின்னு கேட்டா இந்த ஹீட் கில்டு எஸ் டைப் ஆஃப் பாக்டீரியாவோட எடுத்தோம். மறுபடியும் இப்ப இந்த எஸ் ஸ்ட்ரெயின் இருக்கு இல்லையா? ஆடட் டு எங்கன்னு கேட்டா ஆர் ஸ்ட்ரெயின். இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே என்னது? எஸ் ஸ்ட்ரெயினா? இப்ப இங்க இருக்கிறதுலாம் எஸ் ஸ்ட்ரெயின். ஓகே, அப்ப எஸ் ஸ்ட்ரெயின்ல என்ன ஆட் பண்றாங்க அப்படின்னா ஆர் ஸ்ட்ரெயின் ஆட் பண்ணணும். அப்ப ஆர் ஸ்ட்ரெயின் ஆட் பண்ணும் பொழுது அங்க உனக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா சேஞ்ச் இன் தி சர்ஃபேஸ். அப்ப ரஃப் டு என்னவா மாறுது அப்படின்னு கேட்டா தட் இஸ் என்னது? ஸ்மூத்தா மாறும். அப்ப ஸ்மூத்தா மாறும் பொழுது உனக்கு என்ன பண்றோம்? அது பேத்தோஜெனிக்கா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதான நம்ம கான்செப்ட். இப்ப என்ன பண்ணிட்டோம்? எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துட்டோம் ஹீட் கில்டு சப்ஸ்டன்ஸ்ல. இதை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா புரோட்டீன்ஸ் பயன்படுத்தி, ஆர்என்ஏ பயன்படுத்தி. இதுல உனக்கு என்ன ஆயிடுச்சு? இதெல்லாம் ஒரு சைடு ஓகே. கடைசியா டைஜஷன் வித் டிஎன்ஏ. அப்ப டிஎன்ஏ உனக்கு என்ன ஆயிடுச்சு? டைஜஸ்ட் ஆயிடுச்சு இல்லையா? அப்ப இன்ஹிபிட் டிரான்ஸ்ஃபார்மேஷன். அப்ப இந்த இடத்துக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன் இன்ஹிபிட் ஆயிடுச்சு. அப்ப ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னு கேட்டா டிஎன்ஏ காஸ்ட். டிஎன்ஏ உனக்கு எதை ஏற்படுத்துது அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மேஷனை ஏற்படுத்துது அப்படிங்கறத அவங்க என்ன பண்ணிருக்காரு? ப்ரூவ் பண்ணிருக்காரு. அப்ப இந்த எக்ஸ்பெரிமெண்ட் the experiment suggests DNA as a genetic material, not protein is a genetic material. புரதம் மரபு பொருளாக இல்லை, DNA தான் மரபு பொருளாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்ப இந்த பினாமின்ல எப்படி ஐசோலேட் பண்றாங்க பாரு.
இப்போ இந்த ஐசோலேட்டட் ஃப்ரம் ஒன் டைப் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டா ஆர் ஸ்ட்ரெயின் அல்லது ஒன் டைப் ஆஃப் ஆர் ஸ்ட்ரெயின். இப்போ மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஆர் ஸ்ட்ரெயின் எடுத்துட்டாங்க. ஆர் ஸ்ட்ரெயின் மீன்ஸ் என்னன்னு கேட்டா ரஃப் அதாவது ரஃப் சர்ஃபேஸ் ஆஃப் என்னன்னு கேட்டா பாக்டீரியா இதை எடுத்துட்டாங்க. தென் இன்ட்ரோடியூஸ்ட் another type of strain. இது another type of strainல என்ன பண்றாங்க அப்படினா ஆட் பண்றாங்க. அப்ப ஆட் பண்ணும்போது உனக்கு என்ன ஆகுதுன்னா retain some of the properties in எங்கன்னு கேட்டா R strain in R strain வந்து பார்த்தா சில சப்ஸ்டன்ஸ் அங்கே ரிட்டர்ன் ஆயிருது. அப்ப இது எதை ரெஃபர் பண்ணுது அப்படினா டிரான்ஸ்ஃபார்மேஷன். அப்ப இந்த இடத்துல இப்போ இது எல்லாமே என்னது SL தான். சரி இது எல்லாமே என்னன்னு கேட்டா S strain. இப்ப இந்த S strainல எதை ஆட் பண்றாங்க அப்படின்னு கேட்டா நம்ம சொன்னதுதான். இந்த S strainல என்ன ஆட் பண்றாங்கன்னா R strain. இங்க என்ன பண்றாங்க R strain ஆட் பண்றாங்க. இங்கேயும் R strain ஆட் பண்றாங்க. அப்ப இந்த R strain ஆட் பண்ணும் பொழுது இப்ப மேக்ஸிமம் அந்த புரோட்டீன் இருக்கக்கூடியதுல என்ன ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா SL என்ன ஆகும்னா அப்பியர் ஆகும். SL அப்பியர் ஆகுது. இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா SL அப்பியர் ஆகும். ஆனா இதுல மட்டும் என்ன சார் ஆகல அப்படின்னு கேட்டா அங்க SL அப்பியர் ஆகல. அப்ப என்ன இருக்கு? அப்ப இங்க உனக்கு என்ன சார் அப்பியர் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா R strain உடைய கேரக்டர். ஓகே, அப்ப R strain உடைய சர்டைன் கேரக்டர் வந்து பார்த்தா அப்படின்னா ஃபார்ம் ஆயிருக்கு. இது ரெஃபர் பண்ணுது டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஓகே, அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது மரபு பொருள் மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டா உருவாக்கி இருக்கோம். அப்ப அவ்வளவுதான் கான்செப்ட். ஒரே ஒரு டைம் சொல்லி முடிச்சிடறோம். சரிப்பா, அதாவது கிரிஃபித்தோட எக்ஸ்பெரிமெண்ட ரீவேல்யூ பண்ணவங்க யார் அப்படின்னா ஆஸ்வால்ட் ஏவரி, காலின் மெக்லியார்ட், மேக்லின் மெக்கார்த்தி 1944ல இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா தட் இஸ் ரிப்பீட் தி கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட் இன் எந்த மெத்தட் அப்படியே இன் விட்ரோ. சார் இன் விட்ரோ அப்படினாவே அவுட் சைடு ஆஃப் தி பாடி தட் இஸ் லேபரட்டரி கண்டிஷன்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா ஐடென்டிஃபை தி நேச்சர் ஆஃப் இத சார் அப்படியே டிரான்ஸ்ஃபரிங் சப்ஸ்டன்ஸ் ரெஸ்பாண்டிங் என்ன சார்னா நான் விர்லண்டா மாத்துறாங்க, நான் பேத்தோஜெனிக்கா மாத்துறாங்க. ஓகேவா? சரி சார், எப்படி சார் இவங்களுடைய அப்சர்விங் சப்ஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் அதாவது that is separation of RNA, DNA and protein from where அப்படின்னு கேட்டா heat killed S type of cellsல இருந்து அப்ளைன் பண்ணாங்க. எடுத்துட்டு இப்ப மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு R strain எங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா S strain இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா இந்த ரஃப் ஸ்ட்ரெயின், அப்ப ரஃப் உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸ்மூத்தா மாறும். அப்ப நான் பேத்தோஜெனிக் என்னவா மாறுது அப்படின்னா பேத்தோஜெனிக்கா மாறுது. அப்ப இதுக்காக நிறைய வந்து அவங்க ட்ரீட்டட் பண்றாங்க. அதுல ஒண்ணு ஏதோ புரோட்டீன்ஸ் பயன்படுத்துறாங்க, RNAs பயன்படுத்துறாங்க, DNAs பயன்படுத்துறாங்க. புரோட்டீன்ஸ் பயன்படுத்தும் போது புரோட்டீன் எல்லாம் டிஸ்ட்ராய் ஆயிரும், RNAs பயன்படுத்தும் போது RNA எல்லாம் டிஸ்ட்ராய் ஆயிரும். அதே மாதிரி DNAs பயன்படுத்து DNA எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா டிஸ்ட்ராய் ஆயிரும். ஓகே, அப்ப கடைசியா அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இந்த டைஜஷன், அப்ப இந்த டைஜஷன் வித் DNA இன்ஹிபிட்டட் டிரான்ஸ்ஃபார்மேஷன். அப்ப இந்த இடத்துல DNA உனக்கு என்ன ஆகாது அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து பார்த்தா அப்படின்னா கொண்டு போகாது. அப்ப DNA அஸ்யூட் that is a transformation of genetic material அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதை சார் சொல்லுது அப்படின்னு கேட்டா DNA தான் ஜெனடிக் மெட்டீரியல், புரோட்டீன் இல்ல அப்படின்னு சொல்லுது. இப்ப இந்த பினாமினல்ல என்ன சொல்லிருக்காங்க, DNA வந்து எங்க இருந்து ஐசோலேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு R strainல இருந்து ஐசோலேட் பண்ணிருக்காங்க. சார் புரியுதா உனக்கு? DNA ஐசோலேட்டட் from எங்க அப்படின்னு கேட்டா R. இப்ப இந்த DNA என்ன பண்றாங்க அப்படியே இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க எங்க, அதாவது R strain அப்படிங்கிறது DNA இன்ட்ரோடியூஸ் பண்றது. அப்ப DNA இன்ட்ரோடியூஸ் into R strain. அப்ப R strainல இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது உனக்கு என்ன ஆகணும், இங்க SL டைப் வந்து பார்த்தா அப்பியர் ஆயிடுச்சு, அதோட கேரக்டர் எதுவும் இல்ல. இங்க R strainல இங்க R strain SL ஆட் பண்ணும்போது இதுலயும் உனக்கு என்ன ஆயிடுச்சு, SL அப்பியர் ஆயிடுச்சு, அங்க வேற எதுவும் ஃபார்ம் ஆகல. ஆனா இங்க R strain DNA வந்து உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அங்க என்ன உருவாகல, அங்க செல்ஸ் எதுவுமே வந்து SLs எதுவுமே அப்பியர் ஆகல. அங்க யார் மட்டும் இருந்தா அந்த R செல்லுடைய ஸ்ட்ரெயினிங் அதோட கேரக்டர் மட்டுமே இருந்தது. அப்ப உனக்கு என்ன ஆயிடுச்சு, இப்ப இந்த R strain எங்க இருந்து எடுத்துக்கோம், DNA R strainல தான் எடுத்துக்கோம். ஓகே, இந்த பாக்டீரியா. அப்ப இதுதான் உனக்கு எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மேஷனை கொண்டு வந்து DNA அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? தேங்க்யூ.